ஜனநாயகன் படத்தால் ஏற்பட்ட நஷ்டம் ரஜினி சொன்ன வார்த்தை. விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தை வினோத் இயக்கியிருக்கிறார். தளபதியின் அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு ரிலீஸ் ஆகும் படம் என்பதால் இதனை திருவிழா போல் கொண்டாடுவதற்கு தயாராக இருந்தார்கள் ரசிகர்கள். முக்கியமாக இதுதான் அவரது கடைசி படம் என்றும் சொல்லப்பட்டது. எனவே அனைத்து ஏற்பாடுகளையும் மும்மரமாக செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் சென்சார் அதிகாரிகள் கட்டையை போட்டதால் பிரச்சனை வெடித்தது. சமீபத்தில் விஜய் தனியார் செய்தியாளர்களை நேரில் சந்தித்து பேசினார். அப்பொழுது ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தாமதம் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், என்னுடைய அரசியல் பிரவேசம் காரணமாக ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் என் தயாரிப்பாளர்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். என்னுடைய படங்களுக்கு அரசியல் வருகைக்கு பின்பாக பாதிப்பு ஏற்படும் என முன்பே நான் எதிர்பார்த்து இருந்தேன். மனதளவிலும் இதற்காக நான் தயாராக இருந்தேன். இவ்வாறு ஜனநாயகன் வெளியீடு தாமதம் குறித்து விஜய் பேசியிருப்பதாக இணையத்தில் தகவல்கள் வெளியாகி கவனத்தை ஈர்த்தன. தனியார் ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு திரைத்துறையில் பாக்ஸ் ஆபீஸில் தரவுகளை தரும் ரமேஷ் பாலா கொடுத்த பேட்டியில், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததால் தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸில் 100 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பராசக்தி திரைப்படம் தமிழ்நாட்டில் 55 கோடி ரூபாய் வசூலித்தது. ஜனநாயகன் மட்டும் வந்திருந்தால் அப்படம் எளிதாக 150 கோடி ரூபாயிலிருந்து 200 கோடி ரூபாய் வரை வசூலித்திருக்கும். இந்த நிலையில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததால் 100 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தனியார் ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு திரைத்துறையில் பாக்ஸ் ஆபீஸில் தரவுகளை தரும் ரமேஷ் பாலா கொடுத்த பேட்டியில், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததால் தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸில் 100 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பராசக்தி திரைப்படம் தமிழ்நாட்டில் 55 கோடி ரூபாய் வசூலித்தது. ஜனநாயகன் மட்டும் வந்திருந்தால் அப்படம் எளிதாக 150 கோடி ரூபாயிலிருந்து 200 கோடி ரூபாய் வரை வசூலித்திருக்கும். ஜனநாயகன் வராதது பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றார். இத்தகவலை அறிந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியும் மிகவும் வருத்தப்பட்டாராம். சினிமாவில் எந்த நல்ல படங்கள் வந்தாலும் நேரில் அழைத்து பாராட்டி விடுவார். அதே போல சிறந்த கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தொடர்ந்து கூறி வருகிறார். தற்பொழுது விஜயின் படம் சினிமாவில் பெரிய அளவில் வியாபாரத்தை கொடுத்து திரைத்துறைக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த படம் சிக்கலில் தவிப்பதால் ரஜினியும் கடுப்பில் இருப்பதாக நெருங்கிய வட்டாரத்தில் பேசி வருகின்றனர்.